ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகத்தை உபதேசிக்க தொடங்குகிறார். அதற்கு ஒரு பிரதிஜையாக இனி நான் உபதேசிக்க போகிறேன் என்று சொல்கின்ற விதமாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. படிக்கலாம். ஏஷா தே பிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. பகவான் அர்ஜுனனுக்கு எடுப்புல ஆத்ம ஞானத்தை தான் உபதேசித்தார். நம்ம பார்த்தோம். ஆத்மானா என்ன? நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் நான். நான் பிறவாதவன், நான் இரவாதவன், நான் மாற்றமற்றவன், நான் நிலையானவன், இப்படிலாம் சொன்னார். ஆத்மா நிலையானது, யாண்டும் இருப்பது, பொறிகளுக்கு புலப்படாதது, இப்படி பல கோணங்கள்ல ஆத்ம அனாத்ம விவேகத்தை பகவான் நன்றாக உபதேசித்தார். அதை தான் இங்க சொல்றார். சாங்கியே, சாங்கியேன்னு சொன்னா ஆத்ம ஞான விஷயே. ஆத்ம ஞானத்திற்கு தான் சாங்கியம் என்று பெயர். இந்த அத்தியாயத்திற்கு பெயரே சாங்கிய யோகம் அல்லவா? சாங்கிய விஷயத்துல ஏஷா புத்திஹி, இந்த புத்தியானது, இந்த விஷயமானது தே அபிஹிதா, உனக்கு உபதேசிக்கப்பட்டது. தூ, மேலும் இமாம் யோகே இமாம் ஸ்ருணு, கர்ம யோகத்தை பற்றி இனி நான் சொல்ல போகிறேன்கிறார். ஏன் திடீர்னு டாபிக் மாறுறார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆத்ம ஞான விஷயம் அகாடமிக்கா நம்ம படிக்கலாம். ஆனா உண்மையிலேயே அது நம்மளால அது படித்ததெல்லாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள முடிகிறதா, இதை கேட்ட மாத்திரத்துல நம்ம ஞானம் விடுகிறதா என்று கேட்டால் அங்க ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுகிறது. நம்முடைய மனதிற்கு ஒரு பக்குவம், ஒரு தூய்மை, மனசுல ஒரு ஒருமுகப்பாடு, இது போன்று மனதிற்கு ஒரு தயாரிப்பு இருந்தால்தான் இந்த ஆத்ம ஞான விஷயம் நன்றாக மனதால் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாட்டி இன்னொரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு நாலேஜா இருக்குமே தவிர உண்மையிலேயே அது ஒரு மனசுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்குமா? நம்முடைய என்டையர் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பார்வையே மாற வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்முடைய மனம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய மனம் தயாராக இருப்பதில்லை இல்லையா? நம்ம மனசுல மனதிற்கு நிறைய பக்குவம் தேவைப்படுகிறது. அந்த பக்குவத்திற்கு என்ன செய்யணும்? இப்போ ஒரு ஆபரேஷன் பண்றாங்க, ஒரு சர்ஜரி பண்றாங்கன்னா கூட உடனே அட்மிட் பண்ணோடனே சர்ஜரி பண்ண மாட்டாங்க. இந்த பேஷண்ட் தயாரா இருக்காங்களா, பிபி சுகர்லாம் செக் பண்ணி 2-3 நாள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவங்க பேஷண்ட்டுக்கு அந்த ஆபரேஷனை தாங்குற சக்தி இருக்குன்னு தெரிஞ்சப்பறம் தானே பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஆத்ம ஞான விஷயம் நன்றாக நமக்கு பயன்பட வேண்டும் என்று, உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கர்மயோகம் என்பது மிகச்சிறந்த சாதனம். அதனால பகவான் இனி கர்மயோகத்தை சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார். புத்திஹி, அதாவது இந்த இடத்துல என்னன்னா யோகேனா கர்மயோக விஷயேன்னு அர்த்தம். கர்மயோகத்துல இதை நான் சொல்ல போகிறேன். சமத்துவ புத்தி யோகம், கர்மயோகம் என்றெல்லாம் இது சொல்லப்படும். யயா புத்தியா யுக்தஹ, எப்படிப்பட்ட புத்தியுடன் உன்னை நீ இணைத்து கொண்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்மயோகம்னு சொல்றோமே, இந்த புத்தி படி நீ வாழ்ந்தாய் என்று சொன்னால் கர்மபந்தம் பிரஹாஸ்யசி, கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாயோ, அந்த யோக விஷயத்தை உனக்கு நான் சொல்ல போகிறேன். இப்ப ஞான யோக விஷயம், அந்த விஷயத்தை சொல்லியாச்சு. இனி நான் கர்மயோகத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு பகவான் பிரதிஜை செய்கிறார். கர்ம பந்தம்னா என்ன? நம்ம செயல் புரியும் போது என்ன ஆகிறோம்னா நிறைய நேரம் டென்ஷன் ஆயிடுறோம். ஐயோ இந்த செயல் நல்லபடியா, ஏன்னா பலன்ல மனசு நிறைய இருக்கு. நமக்கு இது நல்லபடியா வரணுமே, நல்லபடியா வரணுமே, திக்குன்னு அடிச்சுக்கும். நிறைய நேரம் நம்ம வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா இந்த படபடப்பு பரபரப்புனால பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு. ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகிறோம்? ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம்? சாதாரணமா நம்ம வீட்டுல செய்யற வேலைகளா இருக்கட்டும், ஆபீஸ்ல நம்முடைய உலகியல் சார்ந்த வேலைகள் எதுவா வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட செயலாக இருப்பினும் நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? அந்த செயலை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? செயலின் விளைவை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? எப்படி நாம் பார்க்க கற்றுக்கொண்டால் இந்த படபடப்பு பரபரப்பு இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு எவ்வளவு வேலை பார்த்தாலும் மனம் அமைதியாகவே இருக்கும். டோட்டல் இன்வால்மெண்டோட வேலை பார்ப்போம். ஆனா கொஞ்சம் கூட அதனால மனசுல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸே வராது. அப்படி நம்மால் செயலாற்ற முடியும். நம்முடைய எஃபிஷியன்சி பல மடங்கு கூடும். நம்ம அதனால ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்ததுனால கொஞ்சம் கூட வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம, அப்படி அல்ல, பிடிப்பே இல்லாம ஆயிடுறாங்க, அப்படி இல்லை. முழுமையான இன்வால்மெண்டோட நம்முடைய கடமைகளை நம்மால் செய்ய முடியும், எல்லா விதமான கடமைகளையும். ஆனால் கொஞ்சம் கூட அவற்றால் பாதிக்கப்படாமல் மிக உயர்ந்த ஒரு மனோபாவனையுடன் நம்மால் செயலாற்ற முடியும். நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? ஒரு இன்னர் லீஜர் வேணும் இல்லையா? செயல் செய்யலாம், செயல் செய்யறது பிரச்சனையே இல்லை, எவ்வளவு வேணாலும் செயல் புரியலாம்.
ஆனால் அந்த செயல் நம்முடைய மனதை பாதிக்கிறது இல்லையா, அந்த செயலின் பலன்கள் பாதிக்கின்றது, செயல் பண்ணும் போதே பாதிக்குதுன்னு சொன்னா நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மனோபாவனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இதைத்தான், இந்த சூக்ஷ்மத்தை தான் பகவான் உபதேசிக்க போகிறார். நம்ம எவ்வளவு செயல் புரிந்தாலும், செயலின் பலன்கள் எப்படி வந்தாலும் நம்மால் நம்முடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும். அந்த ஒரு அருமையான விஷயத்தை தான் பகவான் இனி கற்றுத்தரப் போகிறார். அதை தொடர்ந்து கற்கின்ற பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.